யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். 12ஆம் வசனம், நான் அவர்கள் உடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனதே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. 2 வார்த்தையை இங்கே முக்கியப்படுத்த விரும்புகிறேன். 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் இயேசுநாதர் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தைங்க சொல்கிறாரு. நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். இயேசுநாதர் பிதாவிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இவர்களை உம்முடைய நாமத்தினாலே நீர் காத்து கொள்ளும். அதை சொல்லிட்டு 12ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். இப்போ 2 வார்த்தை, நீர் காத்து கொள்ளும், காத்து கொண்டேன். இயேசுநாதர் சொல்றாரு, இந்த உலகத்தை விட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து நான் பரமேறி சென்று உம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு நேரம் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நீர் எனக்கு கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு நீர் தந்த இவர்களோடு நான் ஏறக்குறைய 3.5 வருஷம் இவர்களோடு நான் இருந்திருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் இவர்களோடு இருக்க போகிறதில்லை. ஆகவே நீர் எனக்கு தந்த இவர்களை நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உம்முடைய நாமத்தினாலே நான் அவர்களை காத்து கொண்டேன் சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, நான் காத்து கொண்ட ஆண்டவரே, இப்போ என் வேலை முடிஞ்சு நீர் உம்மிடத்தில் என்னை அழைக்கிறீர். ஆனால் இவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற இவர்களை நான் இருக்கிற வரைக்கும் நீர் எனக்கு கொடுத்த நாட்கள் வரைக்கும் நான் இவர்களை காத்து கொண்டேன். ஆனால் இனி நான் இங்கே இவர்களோடு இருக்க போகிறதில்லை. ஆகவே நீர் இவர்களை காத்து கொள்ளும்படி நீர் எனக்கு தந்த இவர்களை நான் உம்முடைய கையில் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது 2 காரியம் ரொம்ப அற்புதமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருந்தபோது, மாம்சத்தில் இருந்தபோது 3 ஆண்டுகள் அவருடைய போதனையை கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமான மக்கள். இப்போ இவர்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். எங்கே போனாலும் இயேசு என்ன சொன்னாலும் அவருடைய காரியங்களை கேட்க, அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்க வருகிறார்கள். இயேசுநாதருக்கு மாத்திரம் ஒன்று தெரியுது, நான் இவர்களை விட்டு போகிற ஒரு நேரம் எனக்கு இருக்கு. ஆனால் நான் இவர்களை விட்டு போகும்போது நான் விட்டு போகிற இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கிறதே. இந்த பொல்லாத உலகத்தில் இவர்கள் பொல்லாப்புக்குள் போய் அகப்பட்டு விடாதபடிக்கு இயேசுநாதர் செய்கிற ஜெபத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ பொறுப்பாக நம்ம ஒவ்வொருவரையும் பிதாவினுடைய கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கிறாருன்றதை யோசிக்கணும். சும்மா ஒன்றும் வரல, அவர் வந்தார், அவர் வேலையை செஞ்சார். ஏன்னா ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த சர்க்கஸ்காரன் மாதிரி, ஏன்னா அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு போயிடுற மாதிரி இயேசுநாதர் செய்யலை. இயேசுநாதர் என்ன பண்ணாருன்னா, வந்தார், போதிச்சார். அவருடைய நாமத்தை அறிந்த அநேகர் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தார். வந்துட்டு இப்போ அவர்களை பார்க்குறாரு. இந்த திரளான கூட்டம் இருக்கே, இன்னும் திரளான கூட்டம் வரப்போகுதே. ஆனால் வரப்போகிற எல்லா கூட்டமும் இந்த பொல்லாத உலகத்தில் வாழணுமே. இந்த பொல்லாத உலகத்தில் இவர்களை காத்து கொள்ள நான் யாரிடத்தில் இவர்களை ஒப்புவிக்க வேண்டும் என்கிற கரிசனை இயேசுநாதருக்கு இருந்துச்சு. நல்லா கவனிங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம மேலே மிக அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்கள், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம மேலே எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
அதுதான் நம்மளை கவனிப்பதிலும் நமக்கு ஆலோசனை கொடுப்பதிலும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துக்குள்ள பத்திரமா பிடித்து வைப்பது. இப்போ பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து ஒரு 3.5 வயசு ஆகுதுன்னு வைங்க. 3.5 வயசில் அந்த குழந்தைய விட்டுட்டு எங்கேயாவது போகணும்னா அந்த பிள்ளை என்ன ஆகும், எப்படி வளரும், எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனை கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வரும் பாருங்க. அதுவும் பெற்றோராக இருந்தால் இன்னும் அதிகமான யோசனைகள் வரும். அப்போ ஆண்டவர் அதே ஒரு பிக்சரை தான் காட்டுறாரு. நான் 3.5 வருஷம் இவர்களோடு இருந்தேன், இவர்கள் என்னோட கூட இருந்தாங்க, நான் பரமேறி சென்று போகிறேன். ஆனால் இவர்கள் இப்போ என்னோட பரமேறி சென்று வர முடியாது. ஆனால் இவர்கள் வாழ்வதற்கான காலத்தை பிதா நியமித்திருக்கிறாரு. இதை அறிந்த இயேசுநாதர் சொல்றாரு, இப்போ இந்த பொல்லாத உலகத்தில் இவங்களை விட்டுட்டு போறேனே, நான் இருந்த வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தில் நான் அவர்களை காத்து கொண்டேன். ஆகவே பிதாவே, இப்போ நான் உம்மிடத்தில் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சொல்றாரு, நீர் அவர்களை 11ஆம் வசனத்தினுடைய பின்புலத்தில் சொல்றாரு பாருங்க, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பிதா தம்முடைய குமாரனுடைய நாமத்தினால நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் காத்து கொள்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் காக்கப்படுகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய நாமத்தினாலே நான் காக்கப்படுறேன். என்ன காக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன காக்கிறதுக்கு கர்த்தர். என்னை தொட ஒருத்தரால முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தொட ஒருத்தரா. என்னை தொடணும்னா அவரை மிஞ்சி தான் வந்து என்ன தொடணும். எங்க கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. நம்ம நினைக்கூடாது, நான் ஒரு பஞ்ச பரதேசி, நான் எப்படியே ஒரு பரதேசி மாதிரி சுத்திட்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சில நேரம், நான் ஒரு பரதேசிங்க, எனக்கு யாரும் இல்லை. நான் சொல்கிறேன், நம்மளை ஒன்றும் ஆண்டவர் வந்து யாரும் இல்லாத என்ன ஒரு அனாதியாக விடலை. கர்த்தர் நம்மளை காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, காத்து கொள்கிற தேவனா. கரெக்டான இடத்துல யாருக்கிட்ட இருந்து நம்மளை பறிக்கவே முடியாதோ அவங்ககிட்ட கொண்டு போய் நம்மளை கொடுத்துட்டு இருப்பாருங்க. இப்போ இதுதான், இந்த திறவுகோலை தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த திறவுகோலுக்குள்ள நான் இருக்கிறேனா, இருந்தேனா, நான் சொல்றேன், என்றென்றைக்கும் நான் காக்கப்படுவேன், என் தலைமுறை காக்கப்படும். எப்பொழுதும் கர்த்தர் என்ன அவர் காக்கக்கூடிய அற்புதமான தேவனா இருக்கிறார். எப்படிலாம் காக்கிற, நாம வாழ்ற உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிச்சாதான் நம்மளை காக்கிறவர் எவ்வளவு சிறப்பானவர் நமக்கு தெரியும். என்னமோ எல்லாமே நல்லா இருந்து அப்புறம் அவர் நம்மளை காத்துட்டு இருக்கிறான்னு நினைச்சா நம்ம அது இந்த காத்து கொள்றார் அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது பாருங்க. ஆனால் அதை பெருசா நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை அவருடைய நாமத்தினாலே காக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு. எத்தனை பேர் அதை உண்மையா நினைக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் அவருடைய நாமத்தினால காக்கிறாரா? அதுதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் அந்த நாமத்துக்குள்ள ஓடி எப்படி இருக்கிறான், சுகமாய். காக்கிற தேவனுடைய நாமத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் சுகமா நடத்துறார். ஒவ்வொரு நாளும் பல சவால்கள், பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி வர எனக்கு தேவன் உதவி செய்யறாரு. ஏன்னா அவருடைய நாமத்தினால எனக்கு காக்கிறாரு. பாருங்க, 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம கவனிச்சாதான் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு எவ்வளோ சிறப்பாக நம்மளை காக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிப்போமா. நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும். எல்லாம் நீங்க, நான் தேவனால உண்டாய் இருக்கிறேன். இந்த உலகத்துல கர்த்தர் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த உலகம் எப்படி இருக்கு நாங்க சொல்றாரு பாருங்க. உலகம் முழுவதும் எதனால் நிரம்பி இருக்கான், பொல்லாங்கனால. என்ன பொல்லாங்கனுக்குள். அந்த பொல்லாங்கனுக்குள்ன்றத பொல்லாங்கன், அந்த பொல்லாங்கனை யாருன்னு சொல்லலாம், பிசாசுன்னு சொல்லலாம். அந்த பிசாசு என்கிற பொல்லாங்கன் என்ன செய்கிறான், என்னை எப்பவுமே அவனுடைய சிஸ்டமுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு தான் அவன் எனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு நாள் என்ன பண்ண விரும்ப மாட்டானா, நம்மளை தேவனுடைய அமைப்புக்குள்ள இருக்கிறதுக்கு நம்மளை வந்து விடுதலையா விடாம நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க.
மனதை தொந்தரவு பண்ணுறான், நம்முடைய செய்கைகளை தொந்தரவு பண்ணுறான், நம்முடைய வாய்ப்புகளை தொந்தரவு பண்ணுறான். ஏன்னா நம்ம ஒன்று அறிந்து கொள்ளணும், இந்த உலகம் முழுவதும் எதால நிரம்பியிருக்கான்? எல்லாம் சொல்லுங்க, என்னதெல்லாம் நிரம்பியிருக்கு? உங்களை சுற்றி எல்லாமே நல்லதா இருக்கா? எல்லாமே நல்லதா இருக்கா? யோசித்து பாருங்க. எல்லா தீமையும் என்ன, தீமையில அகப்படுறதுன்றது கன்சியூம்ன்ற நேரத்தில் நடந்துரும். ஏன்னா அவ்வளோ தீமைகள் சுற்றி இருக்கு. ஆனால் அந்த தீமையில் நான் அகப்படாமல் இருக்கணும்னா என்னை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்னை காக்கிற கர்த்தர்னு சொல்றார். ஆண்டவரே, நான் இருந்த வரைக்கும் என்னுடைய நாமத்தில் அவர்களை காத்து கொண்டேன், இப்போ அவர்களை நீர் உம்முடைய நாமத்தில் காத்து கொள்ளும் என்று நம்மளை கொண்டு போய் காக்கிற இடத்துல விட்டுட்டார் பாருங்க. அவர் இருக்கும் போதும் காக்கிறாரு, அவர் பரமேறி சென்ற பிறகு அங்கே சேர்ந்து இப்போ காக்குறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து திருத்துவ தேவனா இப்போ நம்மளை காக்குறாங்க. எவ்வளோ வல்லமையா நம்மளை காக்குறாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எங்கே இருந்து காக்குறாங்க? இந்த பிசாசனுடைய இந்த பொல்லாங்கன் உண்டாக்குற இந்த என்ன கரப்ட் சிஸ்டம்ல இருந்து, ஈவல் சிஸ்டம்ல இருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை காப்பாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு அவனுடைய பொல்லாங்களிலிருந்து கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் காப்பாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும். எல்லாம் இந்த வார்த்தை, 3 வார்த்தையை சொல்லுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நிறைய கிறிஸ்தவங்க என்ன மாத்திரம் காப்பாத்திர ஆண்டவரே, அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் யார் உயிரோட இருக்கிறாங்க அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணோம், என்னை மாத்திரம் எப்படியா காப்பாற்றிடும்னா அந்த ஜெபம் நல்ல ஜெபம் இல்லை. நல்ல ஜெபம் எதுனா, ஆண்டவரே என்னையும் காக்கிறீர், என் குடும்பத்தையும் காக்கிறீர், என் தலைமுறையும் காக்கிறீர். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பொல்லாங்க பிசாசுங்கிற இந்த பொல்லாங்க உண்டு பண்ணுற அவனுடைய சிஸ்டமுக்குள்ள நானும் என் குடும்பமும் என் தலைமுறையும் ஒரு போதும் நாங்கள் அகப்படவே மாட்டோம். ஏன்னா எங்களை காக்கிற ஒரு தேவனுடைய பிரசனத்துக்குள்ள எங்களை நீர் வைத்து நடத்துகிறீர். அதுதான் ஆண்டவர் நம்மளை அவ்வளவு அற்புதமா காக்கிற ஒரு தேவன். பாருங்க என்னென்ன பிரச்சனையை கொடுக்குறான் பாருங்க. இந்த பொல்லாங்க அப்படின்னும் போது, பிசாசு என்கிற பொல்லாங்க அவன் என்னென்ன விதமான விதத்தில் நமக்கு நம்மளை அவனுடைய சிஸ்டமுக்குள்ள, சிஸ்டம்னு தமிழில் எப்படி சொல்றதுன்னு தெரியல, சிஸ்டம்னா சிஸ்டம் தான். கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிஸ்டமுக்குள்ளே எல்லா டேட்டா கோடிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு மாதிரி அவன் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சிஸ்டமை வச்சு அதுக்குள்ளே போட்டு வெளியே இருக்கிறவங்களெல்லாம் தான் டார்கெட் பண்ணுறான். உள்ளே இருக்கிறவங்கள பற்றி அவனுக்கு கவலை இல்லை. உள்ளனா இங்கே இல்லை, அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்கள பற்றி கவலை. அவன் ராஜ்யத்திலும் வெளியே போய் விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு இயேசு என்றும் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மளை என்ன பண்ணுறான்னா அவனுடைய அமைப்புக்குள்ளே கொண்டு வருவதுக்கு அவன் பயன்படுத்துகிற 3 காரியங்களை கவனிச்சு பாருங்க. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே 3 காரியத்தை சொல்றார். 16ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிப்போமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அதை எப்படி சொல்ல விரும்புறேன்? தேவனுடைய சிஸ்டமுக்குள்ள இருக்கிறவனோ என்றென்றைக்கும் காக்கப்படுவான். 3 காரியம் பாருங்க. 16ஆம் வசனத்துல 3 காரியம் கவனிக்கிறேன். என்ன சொல்றாரு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சொல்லுங்க வாயை திறந்து. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின். இந்த பிரச்சனை பூலோகத்தில் வாழும்போது தான் வரும். பரலோகத்திலலாம் இந்த பிரச்சனையே வராது. நல்லா கவனிங்க. அங்கே போய் கண்களுக்கு இச்சை என்ன பார்த்துன்னு போறீங்க? அங்கே ஒரு இச்சையும் வராது. அங்கே ஜீவனத்தின் பெருமைலாம் வர. இங்கே தான் நான் பெரியவனா நீ பெரியவனா. எப்படி எனக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்த, நான் உட்கார்ற இடத்துல நீ உட்கார்ந்துருக்கிற?
இதெல்லாம் இங்கே தான். ஏன்னா இந்த மாம்சம் அப்படிப்பட்ட பிசாசுக்கு தெரியும் உங்களை எங்க தொட்டா அப்படின்னு. ஆவின் அவனுக்கு தெரியும் இது தொட்டா சிலுங்கி. இது மாத்திரம் சிலுங்காது, சுத்தி இருக்கிற எல்லாரையும் சிலுங்க வச்சிடும். இது இந்த கொலுசு சவுண்ட் வரும்போது அது மாதிரி. இந்த 3 காரியம் தான் பாருங்க பிசாசு நம்மளை அவனுடைய சிஸ்டமுக்குள்ள தந்திரமா சூழ்ச்சியா இழுப்பதுக்கு அவன் உபயோகப்படுத்துற காரியம். தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை எங்க கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எப்படிலாம் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, எப்படி காத்து கொள்ளக்கூடிய விதத்துல இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவ தேவனும் நமக்கு வேலை செய்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ளும் போது இதெல்லாம் நமக்கு காட்டுவாரு. இதெல்லாம் பாரு, உலகத்துல இருக்கிற இந்த உலகத்தில் இந்த இச்சை, கண்களின் இச்சை, அப்புறம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்ன செய்யும்ன்றாரு, கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்மளை இந்த சோதனைக்குள்ள இந்த சிஸ்டமுக்குள்ள வந்து நம்ம மாற்றுவதற்கு ஏதுவான விதத்துல பிசாசு வேலை செய்வோம். அதனால்தான் இயேசுநாதர் ஜெபம் பண்றார். இயேசுநாதர் பிதாவை பார்த்து சொல்றார், பிதாவே நான் இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் என்னுடைய நாமத்தை கொண்டு நான் அவர்களை காத்து கொண்டேன், நீர் எனக்கு கொடுத்த நாமத்தினால காத்து கொண்டேன். இப்போ ஆண்டவரே உம்முடைய கையில் நான் கொடுக்கிறேன். ஏன்னா பொல்லாத உலகம் இது. இந்த உலகத்துல என்ன நம்மளை இந்த சத்தியத்துல குருடாக்குவதற்கான வேலையை இந்த பொல்லாங்க செய்து கொண்டே இருப்பான். பாருங்க இன்னொரு வசனம் பாருங்க. இந்த பொல்லாங்க இந்த 3 காரியம் தான் வாழ்க்கையில் நமக்கு வருகிற பிரச்சனையே. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெரும். உங்க பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு செக் பண்ணுங்க. இந்த 3 தான் இருக்கும். சண்டை எதுக்கு வந்துச்சு? இதில் தான் வந்திருக்கு. இந்த 3 தவிர பிசாசு உங்களை வேற எதுலையும் பயன்படுத்த மாட்டான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இங்க சொல்றாரு பாருங்க. இந்த விஷயத்துல நம்மளை வந்து இப்ப நான் சொன்ன பாருங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுலலாம் பிசாசு நம்மளை அப்படியே ஃபயரா இருக்க வைப்பான். எப்படி வைப்பான்? ஃபயர் சொல்லுங்க, நல்லா வாய்த்தன ஃபயர். ஆண்டவர் சொல்ற, நான் அக்கினியை போட வந்தேன், அந்த ஃபயர் பிடிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்ம எந்த ஃபயரை பிடிச்சிக்கிறோம்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின், அதுல ஃபயரா இருக்கிறேன் நான். நம்ம கண் எப்படி இருக்குது? கண்ணிலேயே ஃபயர் அனுப்புவாங்க. சிலர்லாம் கண்ணிலேயே ஃபயர் பண்ணுவாங்க, பார்க்கறதுலே அப்படியே ஃபயரிங் தான். மாம்சம் என்ன பண்ணுது? ஃபயரிங் பண்ணுது. ஜீவனத்தின் பெருமை, அந்த பெருமை பாருங்க, எல்லாரையும் ஃபயர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் போய் பெரிய குழியில பொத்துன்னு விழுவாரு. இங்க சொல்றாரு பாருங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்கு பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? பொல்லாங்கன். பொல்லாங்கன் வாஸ்தவம் பாருங்க 1 யோவான் 5:19. அவன் தான் அந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. என்ன செய்யறானா? நம்முடைய மனதை குருடாக்கி, இந்த மனதுக்குள்ள தேவன் கொண்டு போக விரும்புகிற சத்தியத்தை அந்த வெளிச்சத்துல நம்ம இருக்காதபடி, அந்த சுவிசேஷத்தினால உண்டாகிற ஒளி, இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டாகிற ஒளி, இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த இந்த சத்திய வசனத்தினால உண்டாகிற ஒளி நமக்கு வராதபடிக்கு மனதை குருடாக்கி வச்சுட்டு பிசாசு எல்லா வேலையும் செய்வான். ஏன்னா நம்ம இந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளை எப்படி அவர் காக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் எப்படிலாம் வேலை செய்ய, அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய நாமத்தை கொண்டு காப்பாற்றிருக்கிறாரு. இப்போ நம்மளை கொண்டு போய் பிதாவின் கையில கொடுத்து, ஆண்டவரே நீர் அவர்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி இப்போ திருத்துவ தேவன் சேர்ந்து நம்மளை பாதுகாக்கிறாங்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த வல்லமையிலிருந்து கிறிஸ்தவ மக்களை விடுவித்து அவர்களை பொல்லாங்களுக்குள்ள கொண்டு போய் தேவ சித்தத்தை நிறைவேற்றாம, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுனால நிற்கக்கூடிய அந்த தைரியம் நமக்கு வராதபடிக்கு எல்லா விஷயத்தையும் பயந்து பயந்து செய்யக்கூடிய ஒரு நிலையில பிசாசு கொண்டு வந்து வைக்க விரும்புறான். ஏன்னா நம்முடைய மனதை குருடாக்க அவன் ஆசைப்படுறான்.
அவனுக்கு என்னன்னா, இப்போ கேட்குறீங்க பாருங்க, இப்போ இந்த ஜெபத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியங்களை கேட்குறோம் பாருங்க, இந்த வசனம் உள்ள விதைக்கப்பட்டு அது வேறு விடுறதுக்கு முன்னாடி பிடுங்கலாமான்னு பார்ப்பான். நல்லா கவனிங்க. இப்போ உட்காந்து கேட்குறோம், இந்த நாட்கள் நம்மளை ஆண்டவர் போட்டு அவருடைய விதையை போட்டு வேறு விடும்படி காரியங்களை செய்கிறார். பிசாசுக்கு தெரியுது அது வேறு விடுறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். அப்படியே சிலர்களை வேறு விட வச்சுட்டாக்குறோம். அந்த வேற மேலோட்டமா இருக்கிற வேற ஆக்கி அதுல முள்ளும் குறுக்கையும் முளைக்க வச்சு பலன் கொடுக்காதபடிக்கான வேலையை செய்யறதுக்கு தான் நம்முடைய மனதை குருடாக்குறான் பிசாசு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இது எல்லாவற்றையும் எதிர்த்து போராட ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறவங்க? கையை வைத்து சொல்லுங்க, இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிய மாட்டேது பாஸ்டர், என்னமோ நான் பண்ணி பார்க்குறேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஜோம் மட்டும் பண்ண முடியல. நான் கேட்பேன், சாப்பிட முடியுதான்னு கேட்பேன். அது பிரச்சனை இல்லை பாஸ்டர், 3 வேளை 4 வேளை கூட எக்ஸ்ட்ரா ஒரு வேலை சாப்பிட்றேன் பாஸ்டர். ஜபம் மாத்திரம் ஒரு வேலை கூட பண்ண முடியல. ஏன்னா பொல்லாங்க கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்னும் இதுக்குள்ள வைத்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசானவன் நம்முடைய மனதை குருடாக்கி வைக்கணும். இந்த சத்தியத்தினால நம்ம கண் திறக்கப்படக்கூடாது என்பதில் நல்லா கவனிங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துக்கு வருகிற உங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் கர்த்தர் பிரகாசமாக்குறார். ஏன்னா ஆவிக்குரிய மனக்கண்ணை திறக்கிறார். உங்களுக்கு இந்த கண்ணு லொல்லையா இருந்துச்சுன்னா அதையும் சுகமாக்குவார். ஆனால் நான் சொல்கிற கண் எதுனா, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது தெரியும், இல்லை இவனை எதுக்காம விட்டுருக்கனே, இன்னிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அவனை நான் எதுக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை கட்டி பிடிச்சிப்பான். அப்படி நான் போட்டிருக்கு. நிறைய பேருடைய குடுமையை பிடிச்சி ஆட்டினுக்கிறான். கண்கள் நிச்சயம் கொடுத்து, மாம்சத்தை நிச்சயம் கொடுத்து, ஜீவனத்தின் பெருமையை கொடுத்து. நான் சொல்றேன், நம்முடைய தேவன் நம்மளை காக்கும் போது அவனுடைய பொல்லாங்கனுக்குள்ள நம்மளை இருக்க ஒருபோதும் அவர் இடம் கொடுக்கும். தூக்கிட்டு வருவார், அங்கிருந்து விடுவிப்பார், அங்கிருந்து என்னை ரட்சித்து அவர் சித்தத்தை செய்கிற என்ன நிலை நிறுத்தி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புற கர்த்தருடைய பிள்ளைங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை என் ஆண்டவர் நிலை நிறுத்துவார். சொல்லுங்க வாயத்திறந்து. ஏன்னா அவர் என்ன பாதுகாக்கிறார். அவருடைய காக்கும் அந்த திட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்காக அவர் ஜெபம் பண்றாரு, இவர்களை நீர் காத்துக்கொள்ளும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா இல்லையோ, நான் பண்ணிருங்க, பண்ணாமல் இருக்காதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இப்படி எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது, இந்த ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி நான் உரிமையா கேட்கலாம். ஆண்டவரே என்னை காக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். என்னை காக்கிறவர் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் எங்க போனாலும் என்னை காக்கும்படி எனக்கு முன்னே செல்லுகிற தேவனாய் இருக்கிறீர். ஏன்னா அந்த வேலையை நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ செஞ்சுட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஏன்னா என்ன உம்முடைய பிள்ளையா மாற்றி எனக்கு ஆண்டவரே உம்மை குறித்து எனக்கு காண்பித்துட்டே இருக்கிறீரே, எனக்கு கேட்கும்படி பண்ணுறீரே. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிற மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி ஆண்டவர் நம்மளை டேக் கேர் பண்ணுறாரு பாருங்க. இந்த உணர்வு வருதா? கர்த்தர் என்ன இப்படி என்ன பராமரிக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் இப்படி என்ன விசேஷமாக பாதுகாக்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டு போல என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, சில நேரம் என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்குப்பேன், நான் போயிட்டேன்னா. நிறைய பேருக்கு இருக்கும்போதே போற கவலை வந்துடுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கும்போது என்ன கவலை வந்துருது, ஐயோ போயிடும்னா என்ன பண்ணுவேன். போயிட்ட அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனால் இருக்கும்போது தான் போயிட்டேனா போயிட்டேனான்னு சொல்றவங்க போக மாட்டாங்க, கேட்குறவங்க தான் போயிடுவாங்க சீக்கிரம். நான் சொல்றேன், இது நேச்சுரல். நான் சொல்றேன், இந்த மாம்சத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வர்றது நேச்சுரல், அது இயல்பாக வரக்கூடிய காரியம். ஆனால் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும்,
நான் இருக்கும் போதும் என்னை அவர் தான் காக்கிறாரு, நான் போன பிறகும் என் சந்ததியை காக்க போறவரும் அவர் தான். ஆகவே அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவருக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என் குடும்பம் அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையவே கிடையாது. ஏன்னா என்ன காக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் தீவிரமா அவர் வேலை செய்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரம் உண்டு என்று சொன்னவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்யணும், என்ன பின்பற்றி வர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல பொல்லாப்பு பொல்லாங்க பல காரியங்களை நமக்கு நேரா செய்து கொண்டுதான் இருக்கிறான். துன்பமே வராது, பிரச்சனையே வராது அப்படி கிடையாது, வரும். ஆனால் அது இருக்கிற இடமே தெரியாமல் போகும்படி கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, நமக்கெல்லாம் பிரச்சனை வரலையா? பிரச்சனை வராத இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை பார்க்கல பாஸ்டர்ன்றவங்க சத்தமாக வரலையில சொல்லுங்க பார்ப்போம். கையை தூக்கி சொல்லிடாதீங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வரோம் பாருங்க. பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனையில நம்மளை விடுவிக்க, நம்மளை காக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சால்தான் இங்கே வரேன். நான் வந்து உட்கார்ந்து அவரிடத்துல கேட்குறேன், ஆண்டவரே நீர் என்னை காக்கக்கூடிய தேவனா இருக்கிறீர் என்பதை நான் அறிய எனக்கு ஒரு பெரிய தைரியம் வருது. யார் எனக்கு விரோதமாக வந்தா எனக்கு என்னை காக்கிற ஒரு கர்த்தர் என்னை அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்பாக உங்கள் கண்ணுக்கு நேராக உங்களை சவால் விட்டு சொடக்கு போட்டு பலதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த சொடக்கு போட்டு பலதை உங்கள் முன்னாடி சொன்னவன் அவன் முன்னாடி உங்களை வளர வச்சுக்கிட்டே இருப்பார். அவன் சிறுகி போயிட்டே இருப்பான். அவன் பேசினவன் கொஞ்ச நாள் கழித்து பேசுறதை நிறுத்திடுவான். அவனுக்கு ஒன்று தெரியும், நம்ம பேச அவன் மேலே போயிட்டே இருக்கிறானப்பா. நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை காக்கும்போது எந்த வாய் நமக்கு விரோதமாக பேசினாலும் கர்த்தர் அது நடுவே நம்மளை சாட்சியாய் நிலை நிறுத்த சாட்சியாக நிலை நிற்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த பொல்லாங்க கையில் அகப்படக்கூடாது. நமக்கு என்ன, நம்மளை வெறுத்து ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர வேண்டும். ஏன் வரேன்? ஏன்னா உபத்திரங்கள் உண்டு. ஆனால் நாம் பின்பற்றவர் யார் தெரியுமா? அவர் சொல்றாரு, திடன்கொள் உலகத்தை ஜெயித்த நான் உன்னோட கூட இருக்கிற வெற்றி கன்ஃபார்ம். கையை ஓதி சொல்லுங்க, எனக்கு வெற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு வெற்றி வருமா வராதான் தெரியல? அப்படி இல்லை, கண்டிப்பா ஜெய கிறிஸ்து என்னை வெற்றி சிறக்க பண்ணுவா. கையவாதி சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து நம்மளை எல்லா காரியங்களிலும் முற்றும் முடிய அவர் ரட்சிக்கவும் நம்மளை ஜெயமாய் நடத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்க. இன்னொரு இடத்துல 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், நேரம் வசனங்களை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, லௌகீக துக்கம் அது என்ன சொல்லுதுன்னா மரணத்துக்குரிய லௌகீக துக்கம். நிறைய பேருக்கு இந்த வேர்ல்ட்லி சாரோ உலகத்தில் அதுக்கு இதை நினச்சி அதை நினச்சி எல்லாத்தையும் கவலைப்பட்டுருக்குறது. பார்க்குறதெல்லாம் கண்ணை வச்சு பார்க்குறதெல்லாம் வச்சு பிசாசு என்ன பண்ண வைக்கிறான்? கவலைப்பட வைக்கிறான். காதில் கேட்க வைக்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ண வைக்கிறான்? கவலைப்பட வைக்கிறான். யாரையோ கேட்டு யார் பிரச்சனையோ நினச்சிக்கிட்டு அது இன்னமும் நம்ம பிரச்சனை மாதிரி தூக்கி போட்டு நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த லௌகீக கவலை, இந்த இச்சை இது என்ன பண்ணுதுன்னா அது மரணத்துக்கு நேரம் நடத்துதான். அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அது இந்த லௌகீக துக்கம் அது என்ன பண்ணுதுன்னா மரணத்துக்கு நேரம் நம்ம நடத்துதான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த விதையை விதைப்பதுக்கு ஒப்பனையா ஓமையை சொல்லும் போது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா சொல்றாரு, அந்த விதையை விதைத்த ஒரு நிலத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தின் மயக்கம்ன்றாரு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னா சிலர் நினைச்சுக்கிறாங்க காசு இருந்தா எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், காசு இருந்தா எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பிரச்சனையே இருந்துருக்கூடாதே. இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் தானே கரன்சி இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான கரன்சி, ஒவ்வொரு விதமான பயன்பாட்டுகள் இருக்கிறது. காசு இருக்கிறதுனால பிரச்சனை தீராதுங்க.
இயேசு ஒரு மனுஷனோட இருக்கும்போது தான் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சொல்கிறார், ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா என்ன நினைக்கிறான்? கடவுள்லாம் தேவையில்லை, பணம் இருந்தால் போதும், பணத்தை வச்சு நான் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறான். நான் சொல்கிறேன், நம்மளை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறதுனால நமக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எதை செஞ்சாலும் யாருக்குன்னு செய்கிறேன்? கர்த்தருக்கென்றே செய்கிறேன். ஏன்னா எனக்கு பலன் கொடுக்கிறவர் யார்? கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, பலன் கொடுக்கிறவர் யார்? கர்த்தர் கொடுக்க. அதனால இந்த என்ன ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த லௌகீக துக்கம் இதெல்லாம் எனக்கு வர்றதில்லை. பாருங்க, வரத்துக்கு நான் இடம் கொடுக்க விட மாட்டார் ஆண்டவர். அப்படி பட்ட நிலையில் நான் வந்தா கூட எனக்கு தைரியம் கொடுக்குறார். இல்லை இல்லை, கவலைப்படாத, உன்னை காக்கிற கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் இக்கட்ட மாற்ற அவர் வல்லவராக. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஏதாவது செய்ய முடியுமா? நிச்சயமா உங்களுக்காக அதை செய்வார். எவ்வளோ அற்புதமான தேவனை நம்ம சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1 அதில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். கலாத்தியர் 1:4 வசனம் பாருங்க, வாசிப்போமா? 4 வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே, நல்லா சொல்லியிருக்கு பாருங்க, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, நல்லா கவனிங்க, பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிகாரியா இருக்கிற பிசாசுடைய கையிலிருந்து நம்மளை விடுவிக்க. அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கமா சொல்லணும்னா, எல்லா லாலெஸ்னஸ் தன்மையிலிருந்து, அப்படின்னா வரம்பே இல்லாம நிறைய காரியம் நடக்குது பாருங்க. வரம்ப மீறி நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு பாருங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, யூதா புஸ்தகம், நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லாத காலத்தில் வரம்பே இல்லாமல் அவன் இஷ்டம் போல செயல்பட்டான். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்னு வாழ்ந்தான் பாருங்க. என்ன குழப்பங்கள், என்ன கஷ்டங்களை அவங்க சந்திச்சாங்க யோசித்து பாருங்க. ஆண்டவரை ராஜாவா வைக்கல, ஆண்டவரை அற்புதமான விதத்தில் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார். அவரை வேண்டாம், எங்களுக்கு யாரை வேணாம், நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம், எங்களுக்கு விரும்புகிற மாதிரி நாங்கள் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்துக்கிறோம் சொல்லி இருந்த காலகட்டத்தில் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் இஷ்டம் போல வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய தேசத்தையே நாசம் பண்ணக்கூடிய விதத்தில் வாழ்ந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அதான் சொல்கிறேன், இந்த பொல்லாங்க கையில் போய் மாட்டிட்டோன்னா நாசம் பண்ணக்கூடிய வேலையை இஷ்டம் போல நம்ம நினைக்கத்தான், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் யாரை சொல்றதை கேட்கணும், எனக்கு மேலே சொல்றதுக்கு யார் இருக்கிறா? நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு அப்படி சொல்லி கொடுக்குறாரா? சொல்லி கொடுக்குறவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு முறையும் நீர் என்ன பண்ணுகிறீர், நான் எப்படி வாழணும், எப்படி இந்த பொல்லாப்புக்குள்ள அகப்படக்கூடாதுன்னு எனக்கு நீர் என்ன செய்கிறீர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவரே எவ்வளோ அற்புதமா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறதுனால தான் இயேசுநாத ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் இவர்களை நீர் கொடுத்த நாமத்தினால காத்து கொண்டேன், இப்பொழுது நீர் அவர்களை காத்து கொள்ளும்படி அவர்களை உம்முடைய கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன், காத்து கொள்ளும் என்று அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பவுல் இன்னொரு காரியம் சொல்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அங்கே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அங்கே சொல்லி பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னா நீங்க அதை இன்னும் நல்லா விளங்கிக்கணும்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அந்த வார்த்தை அங்கே நம்ம அறிந்து கொள்ளலாம். அங்கே சொல்றாரு 4ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? இச்சையினால உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டு
அந்த முதல் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி. கேட உண்டு பண்றவன் என்ன, எல்லா கெடுதியும் உண்டு பண்ணுகிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசானவன். அவன் சிஸ்டமுக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம கர்த்தர் அதுல இருந்து நமக்கு ஒரு வேலையை செய்யறார். என்ன பண்றாருன்னா, அந்த கரப்ட் ஆகிற இடத்துக்குள்ள நான் மாட்டாதபடி. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இச்சையினால் உண்டாகும் உண்டான கேட்டுக்கு தப்பி, அப்படின்னா கரப்ஷனுக்கு தப்பி. இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, இப்போ நான் ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நீங்க என்ன காலைல எழும்பி நல்லா குளிச்சுட்டு ஒரு சட்டை, ஒரு வெள்ளை சட்டை போட்டுங்க. என்ன சட்டை? சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு. என்ன, வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒண்ணுமே செய்யாதீங்க, சும்மா அந்த ஊரை சுத்திட்டு வாங்க. சும்மா ஊரை சுத்திட்டு வாங்க. ஊரை சுத்தினா உதாரணத்துக்கு சொல்றேன், அதை செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க யாரும். இந்த விஷயத்தை, இந்த உலகம் எப்படி இச்சைனால, பொல்லாப்புனால, கேட்டுனால நிறைந்திருக்கிறத நீங்க அறிந்து கொள்றதுக்காக காட்டுறேன். சும்மா அப்படி சுத்திட்டு வாங்க, ஒரு வேலையும் செய்யாம சும்மா சுத்திட்டு வாங்க. போட்டு போன வெள்ளை சட்டை காலையில வெள்ளையா இருக்கும், வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? வெள்ளைன்ற சொல்லையை இழந்து போயிடும். அது நான் சொல்றது புரியுதா? அது வெள்ளையா இருக்காது, கலர் மாதிரி. ஏன்னா அழுக்கு. ஒண்ணுமே செய்யல, சும்மா தான் போயிட்டு வந்தேன், ஆனா சட்டை என்ன ஆயிடுச்சு? இதாங்க இந்த உலகம், இந்த பொல்லாங்க. நீங்க ஒன்றும் செய்யலனாலும் சும்மா வந்து வீம்புக்குன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், சும்மா தான் உட்காந்துருப்பீங்க. எதையாவது ஒன்று போட்டுருவான் பாருங்க. போட்டோன்னு அது அப்படியே இந்த கடுகுல, எண்ணெயில் கடுகை தூக்கி போட்டோன்னு பொட்டு 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 பொட்டுன்னு அடிக்கும் பாருங்க. அது மாதிரி மனசுக்குள்ளே பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். சும்மா இல்லாமல் இப்போ வேற ஃபோனை கையில் வச்சுக்கிறோமா, அந்த ஃபோனை வச்சு முன்னையாவது யாரையாவது பார்க்கணுன்னா எழும்பி நடக்கணும், நடந்து போகிறதுக்கு சரி இன்னைக்கு வானா நாளைக்காவது போகலான்னு நினைப்போம். இப்போ அப்படி இல்லை, இங்கே உட்காந்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற அந்த மூலையில் இருக்கிறவங்களை கிளப்பி விடுறோம் பாருங்க எதையாவது சொல்லி. ஏன்னா கேடு, பொல்லாப்பு நிறைந்திருக்கு. நல்லா கவனிங்க. இதுல நாம தபிக்கப்படணும்னா நம்மளை காக்கிற ஒரு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். கையை வயது சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? இந்த இயேசு தான் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் நீர் எனக்கு கொடுத்த இவர்களை இப்படி பாதுகாத்திருக்கிறேன், இப்படி காத்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் இப்படி நம்மளை பாதுகாத்து கொள்றாரு அப்படின்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை. நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இவ்வளோ நேரம் கேட்டதில் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, மெய்யாகவே நீங்கள் என்னை காக்குறீங்க. ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்யாமல் போனாலும் பொல்லாப்பும் கேடும் எல்லா தீமையும் நிறைந்திருக்கிற உலகத்தில் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன்னா நீங்கள் என்னை காக்கிறதுனால தான். ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் என்னை காத்து கொள்றதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்வதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு என்ன ஒத்துழைப்பு, தேவனோடு நம்ம சேர்ந்து செய்ய வேண்டிய கோஆபரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எப்பவுமே எல்லாவற்றையும் செய்வதை அவர் செய்கிறார். அவர் செய்வதில் நம்மளை அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்க செய்ய தேவன் விரும்புவார். அப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு சொல்கிறார் பாருங்க. இந்த இடத்துல யோவான் 17ஆம் அதிகாரம், திருப்பி அங்கே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்றத இயேசுநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்ல. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. நான் அவர்கள் உடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்ற, நான் என்ன பண்றேன்? உன்னை காக்க என்னுடைய நாமத்தினால உன்னை காத்துக்கொள்றேன். என் நாமத்தினால உன்னை காத்துக்கொள்றேன்னா உனக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் இங்க ஆண்டவர் வலியுறுத்தி காட்டுறாரு. என்ன தெரியணும்னா, எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், I must always know the knowledge of God and always worship Him. ஆண்டவரை அறிகிற அறிவிலும் கர்த்தரை ஆராதிப்பதில் நான் கவனம் உள்ளவனாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரை அறிகிற அறிவிலும் இந்த இயேசுவை ஆராதிக்கிறதுலாம் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இதுதான் என்னுடைய கோஆபரேஷன். தேவனை அறிஞ்சு நான் பாட்டு கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தருக்காக நான் மகிமையாக வாழ்கிறேன், அவரை ஆராதிச்சு அவருடைய புகழை சொல்லி இதை செய்ய ஆரம்பிச்சேன். நான் சொல்கிறேன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுல இருந்தெல்லாம் இந்த பிசாசனுடைய சிஸ்டமுக்குள்ள நம்ம அகப்படாதபடிக்கு
ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே. இப்படிலாம் இந்த ஜெபம்லாம் என்ன செய்து? கர்த்தரை அறிகிற அறிவில் நம்மளை வளர்க்குது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்மை இன்னும் நான் அறிந்து கொள்கிறேன். உம்மை அறிந்து கொள்வது எதற்காக? உம்மையே ஆராதிப்பதுக்காக. கையை உயர்த்தி சொல்லுங்கள், உம்மை நான் அறிந்து கொள்கிறேன் எதற்காக? நான் யாருக்கோ வாழ்றதுக்காக இல்லை, என் இயேசுவுக்காக வாழ்வதுக்காகவே, உம்மை ஆராதிப்பதுக்காகவே நான் வாழ்கிறேன். இந்த இயேசு நான் செஞ்சு காட்டினார் பாருங்க. எந்த நாமத்தினால நம்மளை காப்பாற்றுறாரோ அந்த நாமத்தை குறித்த அந்த அறிவோடு அந்த நாமத்தை எப்படி அவர் மகிமைப்படுத்தினார்ன்றது தான் இங்கே ரொம்ப அற்புதமாக லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அதில் 5ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் நான் உமக்கு கொடுப்பேன்றான். யாரு? பிசாசு. சகலத்தையும் நான் உமக்கு கொடுக்குறேன், என்ன அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 7ஆம் சொல்றாரு, என்ன பணிந்து கொண்டால் நான் உமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் உமக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்றான். யார்கிட்ட சொல்றான் பாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், என்ன எல்லா மகிமைக்கும் உரியவர் அவர். அவரை எல்லாரும் ஆராதிக்கணும்னு சொன்னா எல்லாரையும் அவரை ஆராதிக்க சொன்னவரையே அவனை ஆராதிக்க சொல்றான் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அறிவாக அந்த இடத்துல வேலை செஞ்சார். நல்லா கவனிங்க. பொல்லாதவன், பிசாசு, வஞ்சிக்கிறவன் நம்மளை எப்படி வஞ்சிக்கணும்னு அவனுக்கு நிறைய திட்டங்களை, என்ன வகை தேடி நம்மளை அவனுடைய சிக்கலுக்குள்ள, அவனுடைய வலைக்குள்ள நம்ம மாட்டும்படி பல காரியங்களை நமக்கு எதிராக செயல்படுவான். ஆனால் நான் சொல்லணும், ஆண்டவரே, நான் உயிருள்ள ஒவ்வொரு நாளும் உண்மையே ஆராதிப்பேன். கையை வச்சு சொல்லுங்க, உயிருள்ள ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரையே. பிசாசு எப்படி கேட்டான் தெரியுமா? ஜஸ்ட் ஒன்ஸ். நம்ம ஒன்ஸ் மோர் தானே கேட்குறோம். அவன் சொன்னான் ஒன்ஸ் மோர்லாம் இல்லை, ஒன்லி ஒன்ஸ். ஒரே தடவை நீர் எனக்கு வணங்கிட்டீர்னா எல்லாத்தையும் கொடுத்து. ஏன்னா ஒரு தடவை நீங்க வணங்கிட்டீங்கன்னா அவனுக்கு அடிமை ஆயிடுவீங்க. ஒரு தடவை பரவாயில்ல, ஆண்டவர் தானே பெருசாக எடுத்துக்க போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், அங்க ஆரம்பிச்சிச்சு நம்ம சரிவு. இதுல தான் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். தேவனை அறிகிற அறிவிலும் தேவனை மாத்திரம் நான் ஆராதிப்பதில் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலும் தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறதுல கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் சொல்றாரு. அவனுக்கு பதில் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இயேசுநாதர் அவனுக்கு கொடுத்த பதில் ரொம்ப அற்புதமாக இருக்கு. 8ஆம் வசனத்தில் அங்கே ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? என்ன வாசிங்க, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. என்ன சொல்ல? கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவரை மாத்திரம் நீ ஆராதிப்பாயாக. இப்போ பிசாசு பாருங்க, இந்த சோதனைக்கு பிறகு பிசாசு தெரிஞ்சு இனிமே இவருடைய பொசிஷனை நம்ம என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அதுக்கு பிறகு பிசாசு இயேசுவை தொந்தரவு பண்ண வரவில்லை. எந்த விசுவாசிக்கிட்ட நான் கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்கிறதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்களோ உங்ககிட்ட பாச்சா பழிக்காதுன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இங்கேயும் ஆராதிப்பேன், அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவங்கள பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுவான். நல்லா கவனிங்க, இயேசுனா சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால கூடாது. இந்த நியூட்ரல் எல்லாம் இருக்கக்கூடாது. இதுல நான் நியூட்ரல் கிரவுண்ட்ல இருக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. ஒன்று இருந்தா தேவனுடைய ராஜ்யம், இல்லைன்னா பிசாசின் ராஜ்யம் தான். கையை வைத்து சொல்லுங்க, எந்த ராஜ்யத்தில் நீங்க இருக்கிறீங்க? நல்லா சொல்லுங்க, வாய்த்திறந்து. நான் இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். அதனால நான் உன்னை செய்ய போறேன். வாழ்நாள் முழுவதும் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் என் இயேசுவையே நான் ஆராதிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, இந்த இயேசுவையே. ரொம்ப முக்கியமானது பாருங்க, இந்த இயேசுவை ஆராதிக்க நான் விட்டுட்டேன்னா, இந்த இயேசுவின் சொல்ற வார்த்தைகளை கேட்க நான் விட்டுட்டேன்னா, நான் சொல்றேன் அதை கூட ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாருன்னா விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடுறாரு. ஒரு வசனத்தை வாசித்தா தான் இதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்ல ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை நம்ம கொடுப்பாரு. அங்கே பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு 1 யோவானில் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
கடைசி வசனத்தை வாசிப்போமா? அது 19ஆம் வசனம் வாசித்தா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அந்த 21ஆம் வசனத்தை தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். வாசிப்போமா? 21ஆம் வசனம் பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்கிறவர்களாக ஆமென். நாங்கள் சொல்கிறார் பாருங்க, உங்களை விக்கிரகங்களுக்கு விலக்கி. கொலோசியரில் 3ஆம் அதிகாரம் பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம். அங்கே இதே காரியத்தை இன்னும் கொஞ்சம் பவுல் எடுத்து அதிகமாக சொல்லியிருப்பார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம் 5ஆம். ஆதலால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நல்ல கவனிங்கள். விக்கிரக ஆராதனை அப்படின்னா ரெண்டு விதத்தில் சொல்றான். ஒரு விக்கிரக ஆராதனைன்றது பொருள்னால உண்டாகிற ஆசை. இன்னொரு விக்கிரக ஆராதனை அப்படின்னா ரொம்ப இன்டலெக்சுவலான விதத்தில் பிசாசு சோதிப்பான். இன்டலெக்சுவலான விதத்தில் எப்படி சோதிப்பானா, என்ன காட்டுவானா, தேவனுடைய வசனத்தை மாற்றி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரகமாக மாறிவிடும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதில் தான் ரொம்ப வைராக்கியம் வைக்கிறார். ஏன் அவரை அறிகிற அறிவை கொடுக்குறாருன்னா, எதுவுமே இயேசுவை நம்ம வாழ்க்கையில் ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது. கையை வாய்த்து சொல்லுங்க, எதுவுமே என் வாழ்க்கையில் இயேசுவை என்ன பண்ணக்கூடாது. அது குடும்பமாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் பொருளாக இருக்கலாம், எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. இயேசுவை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு விக்கிரகமாக மாறிடுச்சு. இந்த எலிஷா கிட்ட என்ன வேலைக்காரனாக இருந்தான் பாருங்க, கேஆசி. அவன் பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஊழியக்காரனோட இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் பொருள் மேலே அவனுக்கு ஆசை வந்த உடனே அது அவனுக்கு விக்கிரகமாக மாறிடுச்சு. அந்த பொருள் மேலே ஆசை வந்த உடனே அவனை வாழ வச்சுச்சா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எல்லா பொல்லாப்பையும் அவனுக்கு வியாதியை வர வச்சு அவன் சந்ததியே ஒரு உருக்குலைக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறிடுச்சு. காரணம் என்ன? தேவனை எதனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் விக்கிரகமாக மாறிடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் செக் பண்ணணும். தேவனுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் இல்லைன்னா நான் சொல்கிறேன், அது வேறு எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிசாசு விக்கிரகமாக உங்களை தந்திரமாக அதில் ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி, அது ரொம்ப முக்கியன்ற மாதிரி. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இயேசுவை தவிர வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவை தவிர. இயேசுவுக்கு அப்புறம் தான் எல்லாம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? இயேசுவுக்கு அப்புறம் தான். இயேசுக்கு அப்புறம் தான் புருஷன், இயேசுக்கு அப்புறம் தான் மனைவி, இயேசுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க. சிலர் இயேசுநாதர் ஹீரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணோம், அடுத்த வாரம் வரேன், என்ன இந்த வாரம் நான் என் புருஷனோட கொஞ்சம் வெளியே போகிறேன், நீர் கொஞ்சம் வெயிட் பண்ணும், நீர் தான் எப்போ வெயிட் பண்ணியே பழகினவராச்சே, கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நான் மாற்றுறேன் பொசிஷனை, ப்ரையாரிட்டியை நான் மாற்றும் போது அதை கூட பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு விக்கிரமாக அவன் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடறான். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே உண்மை எதோடையும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். கையை உயர்த்தி எத்தனை பேர் அது சொல்கிறீங்க? இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவுங்க. தேவனை உண்மையாக அறிஞ்சு வச்சிருப்பேன்னா அவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எதுவாக இருக்கட்டும், என் வேலையாக இருக்கட்டும், என் செல்வமாக இருக்கட்டும், என்னுடைய உயர்வாக இருக்கட்டும், எந்த காரியத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் இயேசுவை. இந்த இயேசுவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம். இயேசுவுக்காக நீங்கள் இழந்தீங்கன்னா அதை 1000 மடங்கு அவர் திருப்பி தான் கொடுப்பார் ஒழிய உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரணும். ஏன்னா உங்க மேல அவரை வைராக்கியமா ஜெபம் பண்றாரு, உங்களை விட்டு கொடுக்குறாரா? அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்றாரு, என் நாமத்தினாலே இவர்களை நான் காத்துக்கொண்டேன். ஆண்டவரே பிதாவே இப்ப நீர் அவர்களை காத்துக்கொள்ள விட்டு கொடுக்கலையே. எக்கேடா இருந்துட்டு போறாங்கப்பா, நான் வந்தேன்னா என் வேலையை முடிச்சேன், நான் பிதா வலது பாஷையில் போய் உட்காந்து அங்கேருந்து பார்த்துக்கிறேன் இவங்களை அப்படின்னு போலையே. எவ்வளோ வைராக்கியம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கும் அதே வைராக்கியம் வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவுக்காக நான் வாழுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறேன்? இயேசுவுக்காக நான் வாழுவேன், இயேசுவை என் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைக்கிறேன். நல்லா சொல்லுங்கள், வாயை திறந்து. இயேசுவை முதலிடத்தில் வச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஒன்றும் குறைபடாது.
அதுதான் தாவீது சொல்றார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னா என்ன, கர்த்தரை என் வாழ்க்கையில ஃபர்ஸ்டா வச்சிருனா அதுக்கு நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். கர்த்தரை தேடுறது, கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்யறது, கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது, கர்த்தருக்காக செய்யற காரியத்தை நீங்க முதல்ல வச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பின்னாடி இருக்கலாம், கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவாங்க. சூழ்நிலையில நீங்க எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் உங்களை தூக்கி மேல நிறுத்தி, கண்மலையின் மேல நிறுத்தி, உங்க அடிகளை உறுதிப்படுத்தி, அநேகருடைய கண்கள் ஆச்சரியமா இதுவரைக்கும் இப்படி பார்த்தவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கும்படி செய்யக்கூடிய இயேசுவை உங்க வாழ்க்கையில முன்ன கொண்டு வைங்க. அந்த அறிவு ஒவ்வொரு நாளும் இருக்கணும், எல்லா காரியத்திலும். நான் சொல்றேன், அப்படி இருக்கும்னா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் முன் வரிசையில் நிறுத்துகிற தேவனாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் எனக்கு கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவரை வச்சிங்கன்னா, நான் சொல்ல கவனிங்க, இப்படி அவரை வச்சிங்கன்னா அவர் சத்தம் உங்களுக்கு கரெக்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும். சொல்லுவார், இதை செய்யாத, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்க மாட்டுது, இவங்க பேசத்தான் அவங்களுக்கு கேட்குது. சில நேரம் ஆவியான சொல்கிறாரு பாருங்க, வீட்டில் சண்டை வருதா, சட்டுன்னு வேகமாக, இது வரைக்கும் வேகமாக எழும்பாதவக்கிறோம், அந்த கோவம் வந்துச்சுன்னா டபக்கு டபக்குன்னு எழும்பி வேகமாக போய் எதாவது பண்ணுறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நிதானம், அமைதியாக இரு. நம்ம என்ன சொல்கிறோம், உமக்கு வேறு வேலை ஆண்டவர், 2 போட்டால் தான் சரியாகும் ஆண்டவர், இது உமக்கு தெரிய மாட்டேது, 2 போட்டால் தான் வாய் ஆடாமல் அமைதியாக இருக்கும். 2 போடுறீங்க பாருங்கள், ஆண்டவர் உங்களை போடுற ஒரு இடம் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, யூ மஸ்ட் நாட் ரெஸ்டெயின் த ஹோலி ஸ்பிரிட் who leads you. இப்படி ஆண்டவர் அறிகிற அறிவும், இப்படி ஆண்டவருடைய என்ன நாமத்துக்குள்ள நம்மளை காக்க வச்சு ஆண்டவர் நடத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுவேன்ப்பா, உனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. அங்கே பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, எங்கே போனோம், இவங்க கிளம்பி ஊழியத்துக்கு போனோன்னு பவுல் ரெடியாக இருக்கும்போது பவுல்கிட்ட சொல்றாரு, போகாத. ஆவியான சொல்றாரு, போகாத அப்படின்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் பாருங்க, 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிப்போமா? 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்னாலே தடை பண்ணப்பட்டார்கள். நல்லா ஆவியானவர் தடை பண்ணும்போது, ஆண்டவரே நான் போகக்கூடாது, நீரே என்னை தடுத்துரும் ஆண்டவர். நிறைய கிறிஸ்தவம் அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். நான் போகக்கூடாதுன்னா பைக் ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஆண்டவரே. அந்த வேலையெல்லாம் ஆவியான செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆண்டவரே நான் போயிட்டே இருப்பேன், ஒருவேளை நாங்கள் போகக்கூடாது, ஏதோ ஒரு குழியில் பொத்துன்னு விழுந்துடுறோம் ஆண்டவரே, அப்படி நீர் பண்ணிருந்தா இது உம்முடைய சித்தம் என்று நான் அறிந்து கொள்வேன். அப்படி பண்ணார்னு வச்சிங்களேன், எல்லாரும் வாரம் கையும் காலும் கட்டோட தான் எல்லாம் படி ஏறி வருவீங்களானே டவுட்டு தான். பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்லே ஆராதனை முடிக்க வேண்டிய நேரமாக தான் ஆயிருக்கும். ஆனால் ஆவியானவர் மெல்லிய சத்தத்தில் நம்மோட பேசுவார். கையவதி சொல்லுங்க, கர்த்தர் எப்படி பேசுவார்? சிலருக்கு மெல்லிய சத்தம் சொன்னோன்னா அப்படியே தூங்கிடுறாங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் அப்படியே மெல்லிய சத்தத்தில் பேசுவார். பாப்பார் கேட்கலையா, கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் உயர்த்துவார், கொஞ்சம் அதிகமாக சொல்லுவார். அடிக்கடி இதை மிஞ்சி ஒன்றுமே பண்ணலையானா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீ ஒன்றும் சொல்லியும் கேட்க மாட்டேற அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்வார், தொடர்ந்து பல வழிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இவ்வளோத்தையும் மீறி ஒரு மனுஷன் விழுறானா அவன் நிலைமை எவ்வளோ பருதான், அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் நிலை எவ்வளோ பருதான். இப்படி காக்க ஒரு தேவன் இருந்து, தேவனை அறிகிற அறிவை கொடுத்து, இவ்வளோ விஷயத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்து, நம்மளை ஆண்டவர் எந்த பொல்லாங்குக்குள்ளேயும் நான் அகப்படக்கூடாது என்று ஆண்டவர் என்னை காக்கும்படி வேலை செய்யும் போது, இதை இவ்வளோ ஆண்டவர் பிரயாசம் எடுத்து அதை மீறி செய்வேனா, நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். பவுல் சொல்கிறார் 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன், சொல்கிறாரு, சிலர் தங்களுடைய நல் மனசாட்சியை விசுவாசம் என்னும் கப்பலை அவர்கள் சேதப்படுத்தி, தங்களுடைய மனசாட்சியை கொன்று விசுவாசம் என்னும் அவளுடைய கப்பலை சேதப்படுத்துறாங்க. கப்பல் எங்கெங்க இருக்கணும்? கப்பல் எதுல இருக்கணும்?
என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் கேள்வி கேட்ட மாதிரி யோசிக்கிறீங்க. கப்பல் திடீர்னு கேட்க பாஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கப்பல் கடல் தான் இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும். இப்போ பிரயாணம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறீங்க. போகிற பிரயாணத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, போகாத, திரும்பி போ அப்படின்றாரு. இல்லை ஆண்டவர், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துருச்சு ஆண்டவர், என் கண்ணு கெட்டுற தூரம் தான், போயிடுறேன் ஆண்டவர்னா. நான் சொல்கிறேன், அக்கறையும் போய் சேர முடியாது, இக்கரையும் வர முடியாது. அக்கறைக்கு இக்கரை. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அக்கறைக்கு இக்கரை, அப்படியே அப்படியே இப்படி தான் இருக்கு. ஐயோ பாஸ்டர் காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்தோம். ஆண்டவர் சொல்லும் போது என்ன பண்ண, சொல்றது ஒரு போதகரை வச்சுக்கிறேன், சொல்றது ஒரு சபையை வச்சிருக்கிறேன், இப்படி நிறைய ஜெபங்களை உனக்கு வச்சிருக்கிறேன், வாரந்தாரம் உனக்கு போதிக்கிறேன், எல்லாத்தையும் அனுப்பின பிறகும் கேட்காம இருந்தோன்னா நான் சொல்றேன், பொல்லாங்க ரெடியா இருக்கிறான் இழுக்க, அவனுடைய சிஸ்டமுக்குள்ள உங்களை கொண்டு வந்து வைக்க அவன் ரெடியா இருக்கிறான் பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ கேட்டினா ஒன்று உன் மூலமாக வெளிப்படும். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை வெளிப்படும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்னு அவர் காட்டிக்கிட்டே இருப்பாரு, சும்மா விட மாட்டார். எங்க போனாலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா வேலை செய்வார். அதான் சொல்ற, தேவனால பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற. இதெல்லாம் கர்த்தரை குறித்து அறிய விசுவாசம் வரும். தேவனுடைய ஞானம், இந்த அறிவுலாம் நமக்குள்ள உண்டாக்குது பாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை இப்படி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆழமா போய் பதியும் நம்புறேன். நான் ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறேன். கையை உயர்த்தி, ஆவியானவரே, நான் என் இஷ்டம்படி நான் செயல்படாம, ஆவியானவரே நீர் என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாமத்தினாலே என்னை நீர் காத்துக்கொள்கிறீர். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே என்னை காத்துக்கொள்கிறீர். நான் செய்ய வேண்டியது உம்முடைய நாமத்தை நான் ஆராதிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்மையே நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க, இயேசுவே உம்மையே நான் உயர்த்துவேன், உம்மையே நான் உயர்த்துவேன், உம்மையே நான் உயர்த்துவேன். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே என்னுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் உம்மையே நான் உயர்த்துவேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதுக்காகவே இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர். ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், உம்மை எங்க வாழ்க்கையில பின்னாடி கொண்டு வரவே மாட்டோம். ஆண்டவரே நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுவதும், எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் எனதெல்லாவற்றிலும். கைகளை உயர்த்தி எல்லாரும், இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர். சத்தமா இயேசுவே, ஆடியே நிதோ
கடைசியா இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே இயேசுவே மீட்பர் இயேசுவே. நல்ல கரம் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன வந்தாலும் இயேசுவை விடவே மாட்டேன். ஓ, எங்களை காக்கிற இயேசுவுக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒருத்தரும் உங்களுக்கு தீமை செய்ய கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஒன்ன உங்க பக்கத்துல இருந்து செய்வார். என்ன பண்ணுவார்னா, எத்தனை தீமை நடந்தாலும் அத்தனை தீமைகளையும் நன்மையாக மாற்றிக்கிட்டே இருப்பாரு. நன்மையாக மாறிக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் கை நீட்டி இது உனக்கு தீமை நடந்திருக்கு சொன்னாங்களோ அவர்கள் மத்தியிலே அந்த தீமையை நன்மையாக மாற்றி நம்மளை ஆண்டவருடைய காக்கும் கரத்துக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். அப்படி அற்புதமா உங்களை காக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை இப்படி பாதுகாத்து ஒவ்வொரு இடத்திலும் நீங்க உயிருள்ள நாளெல்லாம் அவரை ஆராதிக்க, ஒரு நாளும் அவரை விட்டு கொடுக்காதீங்க. இயேசுவை விட்டு கொடுக்கக்கூடிய நிறைய கண்களின் நிச்ச, மாம்சத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை வரும். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல என் இயேசு என ஒவ்வொரு நாளும் காக்கிறாரு. அவர் விரும்புற ஒன்னே ஒண்ணு, நான் அவருக்காக வாழணும், அவருக்காக ஆராதிக்கணும், அவருடைய நாமத்தை நான் பலருக்கு பறைசாட்டணும். இப்படி செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். என்னையா ஆண்டவரை இப்படி உயர்த்தினீர், எனக்கா இப்படி நடக்குது? காரணம் அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என் வாய் கர்த்தரை புகழுகிற வாயா, என் வாழ்க்கையில கர்த்தரை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். அன்பின் தேவனே, எவ்வளவு அற்புதமான உண்மைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஒருவேளை இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் உங்களுடைய ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில பின்னாடி இருக்கிறது போல உணர்வார்களானால் அவர்களை முன்னாடி கொண்டு வருவதற்கு இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி நீர் உம்முடைய நாமத்தினால எங்களை காக்கிறீர் என்பதை இன்றைக்கு சொல்லி இருக்கிறீரே, இதை உம்முடைய பிள்ளைங்க விசுவாசிக்கட்டும். நீர் எங்களை எல்லா இடத்திலிருந்து விடுவிக்கவே முடியாத இடத்துல கூட எங்களை விடுவித்து அற்புதமாய் எல்லா சிக்கலிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற வல்லமையான தேவனே, ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற ஒரு சிக்கல் அதுல வெளியே வர முடியாத சிக்கலா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என்ன முன்னாடி வச்சு பாரு, அந்த சிக்கல்ல நான் உன்னை எப்படி விடுவிக்கிறேன், எப்படி உன்னை வெளியே கொண்டு வரேன். ஓ, வியாதி என்கிற அந்த சிக்கல்ல இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். உன்னை வெளியே கொண்டு வந்து காட்டுவார். உன்னை தூக்கி நிறுத்துவார். ஒருபோதும் கர்த்தர் விட மாட்டார். பின்னாடி இருக்க கர்த்தர் விட மாட்டார். கையை வாய்த்து சொல்லுங்க, என்ன கர்த்தர் பின்னாடி இருக்க விடவே மாட்டார். என்னை தூக்கி கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிற வேலையை இயேசுவால மாத்திரம் தாங்க செய்ய முடியும். நீங்க பந்தி ஆயத்தம் பண்ண அதெல்லாம் முடியாது. எனக்கு பந்திய ஒருத்தர் ஆயத்தம் பண்றாரு, என்ன நிரப்புறாரு, என்ன ஆண்டவர் பாத்திரத்தை நிரப்பி என் வாழ்க்கையினும் பாத்திரத்தை நிரம்பி ஒளிய செய்வார். இதெல்லாம் நம்புங்க. இந்த நாட்களில் பார்ப்பீங்க, உங்களுக்காக கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்துவார், உங்களுக்காக வழிகளை திறப்பார், உங்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்வார், உங்களுக்காக முன் சென்று எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் செவையாக்குவார். பிரிந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஒன்றாக்குவார். நிச்சயமா நடக்கும். இதெல்லாம் குடும்பத்துல சமாதானமே இல்லை, கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இந்த கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் உங்க மூலமா உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஆகும். அற்புதமான எங்கள் ஆண்டவரே,
எங்களோட ஒவ்வொரு வினாடியும் நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் எங்களுக்குன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஜெப நாட்களில் எங்களை நீர் வல்லமையான நிலையில பலவான்களாய் எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருத்தருக்குறம் பலவீனங்களாய் இருக்க போகிறது இல்லை ஆண்டவரே. நாங்க எல்லாரும் பலவான்களாய் மாறுகிறதுக்காக கர்த்தரை கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்க எல்லாரையும் பலவானாக்குறீரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எனக்கு இந்த காலை நேரத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன அந்த ஜெபத்துக்கு வருகிற ஒருத்தருக்குறம் உங்க நடுவில் பலவீனர்கள் ஒருவரும் இருக்க போகிறதில்லை. ஒருத்தரும் பலவீனர்கள் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னா நீ தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டேன். ஏன்னா பலப்படுத்துகிற தேவன் நான் என்னுடைய பிள்ளைகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசுறார். கர்த்தர் நம்மளை பலவானாக்குவார். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் கர்த்தரால் நமக்கு உண்டாகுது. எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைக்குரிய ஒரு மனுஷியாய் நான் என்னை தக்க வைத்துக் கொள்ள கேட்ட இந்த உபதேசங்களினால் எங்களை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்ய உங்களுடைய பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.